முதியோர் பராமரிப்பு சேவைகளிடமிருந்து உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் கேட்கலாம். எனக்கு முக்கியமான விடயங்கள் என்ன என்பது என் வீட்டிற்கு வரும் சேவகருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமூக ஆதரவுதவி குழுவில் நான் இருக்கும் பொழுது எனக்கு பிடித்தமான உணவு வேண்டும் என்று நான் கேட்கலாமா? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கோயிலுக்குச் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எனது மனைவியின் கவனிப்பாளரால் செவ்வாய்க்கிழமைகளில் வர இயலுமா? எனது நண்பர்களை பார்ப்பதற்காக சமூக குழுக்களுக்கு செல்வது என்பது எனக்கு மிகவும் முக்கியமான விடயமாகும். உங்களால் எனக்கு உதவ இயலுமா? எனக்கு மொழிபெயர்த்துரைப்பாளர் ஒருவர் கிடைப்பாரா? என் மனைவிக்காக உங்களுடைய முதியோர் பராமரிப்பு இல்லத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தால் எங்களுடைய பண்டிகைகளை அங்கே கொண்டாடவும் சிறிது உணவு வகைகளை கொண்டு வரவும் எம்மால் இயலுமா? இந்த கேள்விகள் அனைத்தும் உண்மையிலேயே முக்கியமானவை. தாம் மதிக்கப்படுகிறோம் மற்றும் தமது கருத்துக்கள் கேட்கப்படுகின்றன என்ற எண்ணம் ஏற்படும் வகையில் பராமரிப்பு மற்றும் சேவைகளை பெறுவதற்கான உரிமை முதியோர் பராமரிப்பு சேவைகளை பயன்படுத்துவோருக்கு உள்ளது. ஆகவே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் முதியோர் பராமரிப்பு சேவைகளுடன் பேசும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் மற்றும் விருப்பங்கள் என்ன என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது உண்மையிலேயே முக்கியம். உங்களுடைய விருப்பங்கள், தேவைகள் அல்லது உரிமைகள் பூர்த்தி செய்யப்படாத பொழுது அவர்களுக்கு அதை தெரிவிக்க வேண்டியதும் முக்கியம். இந்த சேவை மொழிபெயர்ப்பாளர் வசதியை கொடுக்காது என்று சொல்கிறது. முறைப்பாடு ஒன்றை நான் எவ்வாறு செய்யலாம்? இங்கு மற்ற எல்லோரும் ஆங்கிலம் பேசுவதால் நான் மிகவும் தனித்து விட்டதாக நினைக்கிறேன். சீன மொழி தொலைக்காட்சி அலைவரிசைகளை பார்க்க எனக்கு விருப்பம். நான் யாருடன் பேச வேண்டும்? நான் சாப்பிடும் உணவு வகைகள் என்ன என்பதை சமூக ஆதரவுதவி குழு மறந்துவிடுகிறது. எனக்கு பரிமாறப்படும் உணவை என்னால் சாப்பிட இயலாது என்பதை நான் அவர்களுக்கு எப்படிச் சொல்வது? கோயிலுக்கு போகும்பொழுது என் மனைவிக்காக நீங்கள் அனுப்பிய பராமரிப்பாளரால் எங்களோட மொழியை பேச இயலவில்லை. நான் வீட்டுக்கு வந்த பொழுது என் மனைவி மிகவும் நிலைகுலைந்து இருந்தாள். ஏனெனில் அந்த பராமரிப்பாளரது பேச்சு அவளுக்கு விளங்கவில்லை. முதியோர் பராமரிப்பு சேவை வழங்குனருக்கு முறைப்பாடு செய்ய அல்லது பின்னூட்டு அளிப்பதற்கான உரிமை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உள்ளது. நீங்கள் இதை நேரடியாகவோ தொலைபேசி மூலமோ எழுத்து வடிவிலோ செய்யலாம். நீங்கள் விரும்பும் மொழியில் மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் வேண்டுமென நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்டால் உங்களுடைய முறைப்பாட்டினை உங்களுடைய முதியோர் பராமரிப்பு சேவை வழங்குனர் இரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம். அளிக்கப்படும் சேவையை பற்றி உங்களுக்கு மகிழ்ச்சி என்றால் முதியோர் பராமரிப்பு சேவை வழங்குனருக்கு பாராட்டு ஒன்றை தெரிவிப்பது நல்லது. சமூக குழுவில் என்னுடைய நண்பர்களை சந்திக்க இயலுவதில் எனக்கு மகிழ்ச்சி. என்னை இங்கு கொண்டு வந்தமைக்கு நன்றி. எனக்காக குரோவேஷிய வானொலி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தமைக்கு நன்றி. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு பிடித்தமான உணவு வகைகளை பரிமாறியதற்கு நன்றி. இங்கு வந்து எனக்கு உதவும் சேவகர் மிகவும் அன்பானவர். என்னை அவர் மதிப்புடன் நடத்துகிறார் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. உங்களுக்கு முக்கியமானது எதுவோ அது வேண்டும் என்று முதியோர் பராமரிப்பு சேவைகளிடம் நீங்கள் கேட்கலாம். முறைப்பாடு ஒன்றை செய்ய அல்லது அவர்களது சேவைகளைப் பற்றிய பாராட்டு ஒன்றை தெரிவிக்க உங்களால் இயலும். உங்களுக்கு விளங்கும் விதத்தில் தகவல்களை முதியோர் பராமரிப்பு சேவைகள் உங்களுக்கு கொடுத்தாக வேண்டும். உங்களுக்கு விளங்கும் விதத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு முதியோர் பராமரிப்பு சேவைகள் பதில் அளித்தாக வேண்டும். உங்களுக்கு தேவைப்படும் விடயங்களை முதியோர் பராமரிப்பு சேவையிடமிருந்து நீங்கள் கேட்கலாம்.